வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 30 நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 70 ஆண்டில் ரோம பேரரசர் டைட்டஸ் இரோடின் கோவிலை அழித்த பின்னர் தனது ஜெருசலேம் முற்றுகையை முடித்து கொண்டார். 1363 ஆண்டில் சீனாவில் யுவான் ஆட்சியை கவிழ்க்க சென் யூலியாங் கோங்கு பேரரசர் ஆகிய கிளர்ச்சி தலைவர்களின் தலைமையில் சந்தித்தனர். 1574 ஆண்டில் குரு ராம்தாஸ் 4வது சீக்கிய மத குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1799 ஆண்டில் 2வது கூட்டமைப்பு போரில் நெதர்லாந்தின் முழு கடற்படை கப்பல்களையும் பிரித்தானிய படைகள் கைப்பற்றின. 1835 ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரம் அமைக்கப்பட்டது. 1914 ஆண்டில் முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி தானன்பர்க் சமரில் ருஷ்யாவை வென்றது. 1918 ஆண்டில் போல்ஷிக் தலைவர் விளாதிமிர் லெனின் பானி கப்லான் என்பவரால் சுடப்பட்டு படுகாயமடைந்தார். 1945 ஆண்டில் வியட்நாமில் ஆகஸ்ட் புரட்சி முடிவுக்கு வந்தது. நியூவன் வம்சத்தின் கடைசி பேரரசர் பாபோ டாய் முடி துறந்தார். 1974 ஆண்டில் பெல்கிரேடிலிருந்து ஜெர்மனியின் டோர்மண்ட் நோக்கி சென்ற விரைவு தொடருந்து சாகிரேப் நகரில் தடம் புரண்டதில் 153 பயணிகள் உயிர் இழந்தனர். 1974 ஆண்டில் டோக்கியோவில் மிட்சுபிஷி தொழிற்சாலையில் குண்டு ஒன்று வெடித்ததில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 378 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக மே 19 8 இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 1984 ஆண்டில் டிஸ்கவரி விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது. 1990 ஆண்டில் தர்தாரிஸ்தான் ருஷ்ய சோவியத் சோசலிச குடியரசிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. ருஷ்யா இதுவரை அங்கீகரிக்கவில்லை. 1991 ஆண்டில் அசர்பைஜான் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1992 ஆண்டில் மண்டை தீவில் இலங்கை கடற்படையினரின் நீருந்து விசைப்படகு ஒன்று விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்டது. 1995 ஆண்டில் போஸ்னிய போரில் நேட்டோ படைகள் போஸ்னிய செர்பியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தன. 1999 ஆண்டில் கிழக்கு தைமூர் மக்கள் விடுதலைக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 2002 ஆண்டில் பிரேசிலில் வானூர்தி ஒன்று ரியோ பிராங்கோ பன்னாட்டு வானூர்தி நிலையத்திற்கு அருகில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 31 பேரில் 23 பேர் உயிர் இழந்தனர். 2014 ஆண்டில் லேசோத்தோவில் இராணுவ புரட்சி இடம்பெற்றதை அடுத்து பிரதமர் டொம் தபானி தென் ஆப்பிரிக்காவுக்கு தப்பி ஓடினார். மேலும் ஆகஸ்ட் 30 நாளானது துருக்கியில் வெற்றி தினமாகவும் தர்தாரிஸ்தானில் விடுதலை தினமாகவும் அனைத்துலக காணாமற் போனோர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.